ஓம் குமர குருதாச குருப்யோ நமக. பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிச் செய்த உபதேச நூல் இரண்டாம் செவியறிவுரு. மூலத்திற்கு விளக்கம் கருணை வள்ளல் வாட்ஸ்ஆப் குரூப். இந்த வரிகள் விவேகம், சரியான அறிவு எது, அறியாமை எது என்பதை மிக நுட்பமாக விளக்குகின்றன. ஒரு செயல் சிறந்த பண்பாக கருதப்பட வேண்டுமானால் அது தெரிந்து செய்யப்பட்ட கான்ஷியஸ் டிசிஷன் செயலாக இருக்க வேண்டுமே தவிர இயலாமையால் இனபிலிட்டி ஏற்பட்டதாக இருக்கக்கூடாது என்பதே இதன் மையக்கருத்து. இதன் விரிவான விளக்கம் இதோ. 1. இந்திரிய அடக்கம் vs இயலாமை. வாய்வாழாமை, மௌனம். பேசும் திறன் இருந்தும் அடக்கத்துடன் மௌனமாக இருப்பதே சிறப்பு. பேசத் தெரியாத ஊமை மௌனமாக இருப்பதை காத்திருக்கும் தவம் என்று சொல்ல முடியாது. கரைமொழி கேளாமை, தீய சொற்களை கேட்காமல் இருப்பது பண்பு. ஆனால் காது கேளாத செவிடன் தீய சொற்களை கேட்கவில்லை என்பதால் அவன் உயர்ந்தவன் ஆகிவிடமாட்டான். பாவரூபகன்மம் பாராமை, தீய செயல்களை பார்க்காமல் இருப்பது விவேகம். ஆனால் கண் தெரியாத குருடன் எதையும் பார்க்கவில்லை என்பதால் அவன் மனதில் கள்ளம் கபடம் இல்லாதவன் என்று பாராட்டுவது தவறு. அவனுக்குச் சூழ்ச்சி செய்ய தெரியவில்லை, அவ்வளவுதான். மூடனை கொடையாளன் எனல் பொருளின் மதிப்பும் அதன் தேவையையும் உணராமல் பெறக்கருகு உணராது கையில் கிடைத்ததை எல்லாம் பிறருக்கு கொடுப்பவன் கொடையாளன் அல்ல, அவன் ஒரு மூடன். மானமற்றவனை பொறுமையாளன் எனல் ஒருவன் தன்னை அவமானப்படுத்தும் போது தன் கௌரவத்தை, மரியாதை, மானம் பேணத் தெரியாமல் சும்மா இருப்பவனை பொறுமையுள்ளவன் என்று சொல்ல முடியாது. அவன் உண்மையில் கோழை அல்லது உணர்ச்சியற்றவன். வறியவனை மாவீரன் எனல் வறுமையின் துன்பத்தை தாங்க முடியாமல் சாகத் துணிந்தவனை மரிக்கத் துணிந்தான், மரணத்திற்கு அஞ்சாத மாவீர விவேகி என்று புகழ்வது விவேகம் ஆகாது. அவன் துன்பத்திற்கு பயந்து ஓடுகிறானே தவிர வீரத்தால் சாவை எதிர்கொள்ளவில்லை. சுருக்கம்: எந்த பண்பும் தேர்ந்தெடுத்து சாய்ஸ் செய்யப்பட வேண்டும். ஒரு தீமையைச் செய்யும் வசதி அல்லது திறன் இருந்தும் அதைச் செய்யாமல் விலகி இருப்பதே உண்மையான விவேகம். செய்யத் திறன் இல்லாதவன் அதைச் செய்யாமல் இருப்பதை ஒரு பெருமையாக கொள்ள முடியாது என்கிறது இந்த விளக்கம். உலகெங்கும் வாழும் மகா தேஜோ மண்டலத்தார் திருவடி வாழ்க வாழ்க. ஞான குருநாதரின் திருவடி புகழ் பாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம். கருணை வள்ளல் வாட்ஸ்அப் குரூப். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ.